லீகல் ப்ரொசீடிங்கில் ரெண்டாவது மாடல் லெட்டர் இதில் பார்க்கலாம். இதில் குட்டி குட்டி நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனாக இந்த வீடியோ இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் கேல்குலேஷன்லாம் போட்டு வச்சுட்டேன், சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த ஹெட்டிங்கை மொத்தமாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணிவிட்டு சென்டர் பண்ணி அடிக்கணும். அதனால் 60லேருந்து மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. வர ஆன்சரை 10 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிகிரி கிடச்சிரும். சரிங்களா? இப்போது இந்த லைன் ஆஃப் ஆல் கேப்ஸில் அடிக்கணும். அடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த டேட் அட் தி அடிக்க போகிறீங்க. டேட் அட் தி இதையும் சென்டர் பண்ணி அடிக்கணும். அடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. இந்த கோரம் ஓகேங்களா? இதையும் சென்டர் பண்ணி அடிக்கணும். அப்போ என்ன பண்ண போகிறீங்க, கவுண்ட் பண்ணிக்கோங்க. இது மொத்தம் 5 லெட்டர் இருக்குது. 60லேருந்து 5 போச்சுன்னா 55. இதை 2ஆல் டிவைட் பண்ணி 10 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. இங்கே ஜட்ஜ் நேம் இருக்குது. ஓகேங்களா? இதையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல் கேப்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது மொத்தம் 38 லெட்டர் இருக்குது. ஓகேங்களா? இதை என்ன பண்ண போகிறோம், சென்டர் பண்ணுறோன்றதுனால 60லேருந்து மைனஸ் பண்ணி வர ஆன்சரை 2ஆல் டிவைட் பண்ணி ஆட் 10 பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 21 டிகிரி கிடச்சிரும். இந்த ஆட் 10 எதுக்காக அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணதும் கிடைக்கிறது ஸ்பேஸு. ஓகேங்களா? அதை டிகிரியாக கன்வெர்ட் பண்ணோன்னா நம்ம 10 ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இங்கே நம்பரும் இயரும் வருது. இதையும் நம்ம சென்டர் பண்ணி அடிக்கணும். அதனால் இதை கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா மொத்தம் 19 லெட்டர் வருது. இதையும் 60லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி 10 ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு 31 டிகிரி கிடைக்குது. ஓகேங்களா? இது முடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. லாஸ்ட் டைம் பார்த்தோன்னா பெட்டிஷனரில் ஒரே ஒரு நேம் இருந்துச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டிஷனரே உங்களுக்கு 2 நேம் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பாண்டன்ட்லேயும் 2 அட்ரஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரே நேம் இருந்துச்சு, அதுக்கு நேராக பெட்டிஷனர் அடிச்சிட்டிங்க. 2 நேம் வரப்போ 2வது நேம் முடிகிற லைனுக்கு நேராக தான் நீங்கள் ரைட் சைட் கார்னர் பண்ணி பெட்டிஷனரை அடிக்கணும். பெட்டிஷனர் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணிவிட்டு அதை டேரெக்டாக 70லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரைட் சைட் கார்னர் பண்ணுறோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு தான் நீங்கள் வேர்சஸ் அடிக்கணும். பெட்டிஷனர் அடித்ததுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு விஎஸ் டாட் இந்த 3 60லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வெர்சஸை சென்டர் பண்ணி அடிக்கணும். 60லேருந்து மைனஸ் பண்ணி வர ஆன்சரை 2ஆல் டிவைட் பண்ணி 10 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பெட்டிஷனர் அடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேர்சஸ் அடிக்கணும். வேர்சஸை சென்டர் பண்ணி அடிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. இப்போது நீங்கள் கவர்மெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அப்படி சென்டர் பண்ணி டபுள் லைன் ஸ்பேஸ் முன்னாடி பின்னாடி விட்டுருக்காங்க. இதில் உங்களுக்கு டவுட் வேண்டாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வேர்சஸ் முடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டிங்களா? லெஃப்ட் சைட் கார்னரில் இந்த பெட்டிஷனரோட அட்ரஸ் ஃபஸ்ட்டு பெட்டிஷனர் முடிஞ்சதும் இந்த அட்ரஸ் ஃபுல்லாக முடிஞ்சதும் இங்கே பாருங்கள், இங்கே 1 அடிச்சிருக்கீங்களா? 1 அடிச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப மடக்கி அடிக்கிறப்போ இங்கே டி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அதுக்கு நேராக அடுத்த லைனை நீங்கள் அடிக்க போகிறீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் அட்ரஸ் முடிஞ்சதும் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்த அட்ரஸ். ஓகேங்களா? இந்த அடுத்த அட்ரஸ் முடியுது இல்லைங்களா? அந்த லாஸ்ட் லைனுக்கு நேராக இந்த ரெஸ்பாண்டண்ட்டை ரைட் சைட் கார்னர் பண்ணி அடிக்கணும். இப்போது இது மொத்தம் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதை டேரெக்டாக 70லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எப்படி மிஷினில் டைப் பண்ணலான்றதை இந்த வீடியோ இப்போ பார்க்கலாம். இந்த லைன் முடிஞ்சதும் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த டேட்டை அடிக்க போகிறீங்க.
இந்த ஃபஸ்ட் லைன் முடிஞ்சதும் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த நெக்ஸ்ட் லைன் டேட்டட் அடிக்க போகிறீங்க. டேட்டட் அடிச்சுட்டு ஞாபகமாக ஷிஃப்ட்டை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு டேட் அடிங்க. டேட்டட் அடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டு நெக்ஸ்ட் லைன் அடிக்க போகிறீங்க. 38 டிகிரி விட்டு அடிக்கணும். இதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. விட்டுட்டு இங்கே ஜட்ஜோட நேமும் வருது சரிங்களா. இதையும் ஃபுல்லாக கேப்ஸில் அடிக்கணும். இங்கே இனிஷியல் 2 இனிஷியல் வருது, அதனால் S டாட்டு R டாட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் நேமை அடிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. விட்டுட்டு இங்கே நம்பர் வருது, அதுக்கப்புறம் 7 வருது. இந்த டாட்க்கு அப்புறம் NO டாட்க்கு அப்புறம் ஸ்பேஸ் விடக்கூடாது. இது முடிச்சிட்டிங்களா? இப்போ ஹெட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஹெட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. விட்டுட்டு இங்கே பெட்டிஷனரோட நேம் வருது. இங்கே 2 நேம் வருது. பெட்டிஷனரை நம்ம என்ன பண்ண போகிறோம்? லெஃப்ட் சைட் கார்னர் பண்ணி 2 நேம் இருக்குங்களா, இதை லெஃப்ட் சைட் கார்னர் பண்ணி அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெட்டிஷனர்ன்றதுனால நம்பர் வருது. 1 டாட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இனிஷியல் ஓகேங்களா. K டாட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க. நேம். இப்போது இந்த நேம் அடிச்சுட்டு அதே லைனுக்கு நேராக பெட்டிஷனரை அடிக்கக்கூடாது. 2 நேம் வருது இல்லைங்களா, அதனால் 2வது நேமை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த லைனுக்கு நேராக ரைட் சைட் கார்னர் பண்ணி பெட்டிஷனரை அடிக்கணும். பாருங்கள், 2வது நேமுக்கு நேராக ரைட் சைட் கார்னர் பண்ணி அடிக்கணும் பெட்டிஷனரை. சிங்கிள் நேம் இருந்ததுன்னா அந்த நேமுக்கு நேராக அதே லைனில் ரைட் சைட் கார்னர் பண்ணி அடிச்சுக்கோங்க. 2 பெட்டிஷனர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இன்கேஸ் 3 கூட இருக்கலாம் சம்டைம்ஸு. நீங்கள் லாஸ்ட் பெட்டிஷனருக்கு நேராக நீங்கள் லாஸ்ட் நேம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நேராக பெட்டிஷனரை ரைட் சைட் கார்னர் பண்ணி அடிச்சிடுங்க. பாருங்கள், கரெக்டாக 70 முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் வேர்சஸ் அடிக்கணும் ஓகேங்களா. வேர்சஸை சென்டர் பண்ணி அடிக்கணும். இந்த வேர்சஸ் அடிச்சுட்டு திரும்பவும் 2 லைன் ஸ்பேஸ் விடுங்க. விட்டுட்டு இந்த ரெஸ்பாண்டண்டோட அட்ரஸ் அடிக்க போகிறீங்க ஓகேங்களா. வேர்சஸ் அடித்து முடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெஸ்பாண்டண்ட்டை அடிக்க போகிறீங்க.
இங்கே பாருங்கள் டிஎன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு அப்ரிவேட் பண்ணி அடிக்க போகிறீங்க. இங்கே பாருங்கள் பைக்கு பக்கத்தில் ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க. டிஹெச்இ நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் அப்படின்னு அப்ரிவேட் பண்ணி இதை அடிக்கணும். சரிங்களா? இங்கே வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டிஇபிடி டாட்டு கமா கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் அப்ரிவேட் பண்ணி அடிக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. இதை 8 எடுத்துகிட்டு 9 சேர்க்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் அட்ரஸ் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு 2வது அட்ரஸ். ஓகேங்களா? 2 டாட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த 2வது அட்ரஸ் அடிச்சிடுங்க. இங்கே பாருங்கள் இந்த டைரக்டர் இங்கே டிஐஆர் டாட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைரக்டர்னு அப்ரிவேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை எப்படி டைப் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 2வது அட்ரஸ் முடிஞ்சிருச்சு. இப்போது அதுக்கு அந்த சென்னை இந்த 6,02,000 அடிச்சிருக்கோம் இல்லைங்களா? சென்னை 6,02,000 அடிச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த அட்ரஸ் முடிஞ்சதும் அந்த லைனுக்கு நேராக இந்த ரெஸ்பாண்டை ரைட் சைட் கார்னர் பண்ணி அடிக்க போகிறோம். பாருங்கள் 70க்கு நேரம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் எடுத்து ப்ரேயரை அடிச்சிடுங்க. சரிங்களா? ப்ரேயர் வந்து கேப்ஸில் இருக்கணும். ப்ரேயர் கேப்ஸில் இருக்கணும். ப்ரேயர் கோலன் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு உள்ள கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள் இந்த வேர்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த வேர்டு வரணும், 2வது வரணும், 3வது ரைட் வரணும், அடுத்து ஆஃப் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த வேர்டு முன்னாடி வரணும், இந்த வேர்டு பின்னாடி போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த வேர்டை டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் அடிச்சிடுங்க. இன்னொன்று இதில் பாருங்கள் ஏகே நம்பர் ஏகே டாட்டு என்ஓ டாட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அக்கௌண்ட் நம்பர்னு அடிக்க போகிறீங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு உள்ள கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போது ப்ரேயர் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. விட்டுட்டு ஃபார் பெட்டிஷனர், அதாவது பெட்டிஷனருக்காக யார் வாதாடுறாங்க, வக்கீலோட நேம். ஓகேங்களா? அட்வொகேட்டோட நேமு. இங்கே ரெஸ்பாண்டன்ட். ஓகேங்களா? ரெஸ்பாண்டண்டோட அட்வொகேட் நேமு இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லாஸ்ட் டைம் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. இப்போது இதில் என்னன்னு பார்க்கலாம். ஃபார் பெட்டிஷனர் அடிச்சுட்டு 5 ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த கோலனை அடிக்க போகிறீங்க. அது கோலன் அடிச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே அட்வொகேட் நேம் வரும். அதே மாதிரி ஃபார் ரெஸ்பாண்டன்ட் அடிச்சுட்டு 5 ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த கோலன் அடிக்க போகிறீங்க. கோலன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த அட்வொகேட் நேமை அடிக்க போகிறீங்க. சரி, ஃபார் பெட்டிஷனரை லெஃப்ட் சைட் கார்னர் பண்ணிக்கிறோம். ஃபார் பெட்டிஷனர் அடிச்சிட்டிங்க. அடிச்சுட்டு இதை பாருங்கள் 1 2 3 4 5 ஸ்பேஸ் விட்டாச்சு. விட்டுட்டு கோலன். ஓகேங்களா? கோலன் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு மிஸ்டர். ஓகேங்களா? மிஸ்டர் மிஸ்ஸஸ் திரு மதிப்புக்குரிய வார்த்தை வந்ததுன்னா அந்த டாட்க்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் பிரேம்குமாருக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. நானும் அதே மாதிரி அடிச்சிடுறேன். சரிங்களா? அப்போது நேம் வந்து பிரேம்குமார் வந்து மேலே போகுது, ஷீலாதேவி கீழே வராங்க. இப்போது பெட்டிஷனரோட அட்வொகேட் நேமை அடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபார் ரெஸ்பாண்டன்ஸ். ஓகேங்களா?
ரெஸ்பாண்டன்ஸ் அடிச்சாச்சு. அடிச்சுட்டு 1 2 3 4 5 ஸ்பேஸ் விட்டுட்டீங்க. விட்டுட்டு கோலன், ஓகேங்களா? கோலன் அடிச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே ரெஸ்பாண்டனோட அட்வொகேட் நேமை அடிக்க போகிறீங்க. டாட் ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க. விட்டுட்டு இனிஷியல் டாட் ஒரு ஸ்பேஸு அவங்களோட நேம். இங்கே பாருங்கள், கீழே வந்து கவர்மெண்ட் அட்வொகேட்டுன்னு இருக்குது, ஓகேங்களா? கவர்மெண்ட் அப்ரிவேட் பண்ணிக்கணும். இந்த கவர்மெண்ட் அட்வொகேட்டை வந்து இந்த மிஸ்ஸஸ் எங்கே அடிச்சிங்களோ அதுக்கு நேரம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லைன்லேயே கவர்மெண்ட் அட்வொகேட் அடிச்சிட்டோம். இந்த டீட்டெயில்ஸ் முடிஞ்சதும் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. விட்டுட்டு ஆர்டரை வந்து நீங்கள் ஃபுல்லாக கேப்ஸில் அடிக்கணும். இதையும் இந்த ஆர்டரையும் நீங்கள் சென்டர் பண்ணி அடிக்கணும், சரிங்களா? இப்போது இந்த ஆர்டர் மொத்தம் 5 லெட்டர் இருக்குது. இதை என்ன பண்ண போகிறீங்க? சென்டர் பண்ணுறோன்றதுனால 60லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணி வர வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணி 10 ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 38 டிகிரி கிடைக்குது. 38 டிகிரி விட்டுட்டு இந்த ஆர்டரை ஃபுல்லாக கேப்ஸில் அடிச்சிடுங்க. ஆர்டர் அடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே கண்டென்ட், ஓகேங்களா? இதில் பாருங்கள், இங்கே ஸ்டார் கொடுத்து இதை வருங்க, இந்த இன்ஃபர்மேஷனை இங்கே அடிக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்டாரே டைப் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் ஸ்டார் டைப் பண்ணிடுறீங்க. இந்த ஸ்டார் கொடுத்துட்டு இங்கே பாருங்க, இங்கேயும் ஸ்டார் கொடுத்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் இங்கே அடிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ரெஸ்பாண்டன்ஸை அடிச்சுட்டு செட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் திரும்ப செட் பண்ணி அடிக்கணும். இங்கே அப்பர் கேஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இப்போது என்ன பண்ண போகிறீங்க? கேப்ஸில் அடிக்க போகிறீங்க. இங்கே பாருங்கள், இந்த லைன் வந்து இதோட கண்டினியூஷன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேரான்னு அடிச்சிட போகிறீங்க. இதோட கண்டினியூஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தமே ஒரு பேராக தான் இருக்குது. இதை டைப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்க்கு முன்னாடி 5 ஸ்பேஸ் விட்டுருங்க. பேராகிராஃப் முடிஞ்சிருச்சு. பேராகிராஃப் முடிஞ்சதும் இங்கே சைனிங் அத்தாரிட்டி வருது, ரிஜிஸ்ட்ரா. இவர் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ரைட் சைட் கார்னர் பண்ணி அடிக்க போகிறோம். அதுக்கு இவர் மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்க. கவுண்ட் பண்ணிங்கன்னா 10 வருது. 10 வந்து நீங்கள் டேரெக்டாக 70லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 60 கிடைக்குது. 60 டிகிரி விட்டுட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ராராக அடிக்கலாம். இப்போது பேராகிராஃப் முடிஞ்சதும் இங்கே சைனிங் அத்தாரிட்டி இருக்குன்றதுனால 4 லைன் ஸ்பேஸ் விடணும், ஓகேங்களா? 1 2 3 4 லைன் ஸ்பேஸ் விட்டாச்சு. 60 டிகிரி விட்டு நம்ம ரெஜிஸ்ட்ராராக அடிக்க போகிறோம், சரிங்களா? பாருங்கள், 70ல் கரெக்டாக முடிஞ்சிருச்சு, ஓகேவா? இதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. விட்டுட்டு இது யாருக்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், நீங்கள் தமிழ்நாடு அப்ரிவேட் பண்ணணும், பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட்டை அப்ரிவேட் பண்ணணும், டிபார்ட்மெண்ட் அப்ரிவேட் பண்ணணும், ஓகேங்களா? முடிச்சுட்டு இங்கே 2வது அட்ரஸ்க்கு போகுது, சரிங்களா? அடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைனில் ஃபஸ்ட் அட்ரஸ் 1 டாட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க. அட்ரஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அடிச்சிட்டிங்க. இந்த அட்ரஸோட கண்டினியூஷன் இருக்குது. அதனால் நெக்ஸ்ட் லைனில் இந்த அட்ரஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேருந்து 2 ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும். 2 ஸ்பேஸ் விட்டுட்டு ஈக்கு நேராக இந்த கண்டினியூஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதுவே நம்மளுக்கு இந்த 1 இல்லைன்னா நம்ம டேரெக்டாக லெஃப்ட் சைட் கார்னர்லேருந்து தி ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அப்போ என்ன பண்ணியிருப்போம்? 2 ஸ்பேஸ் விட்டு ஈக்கு நேராக ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இங்கேயும் அதே தான். இங்கே நீங்கள் நம்பரை வந்து மைண்டில் வச்சுக்காதீங்க. இங்கே நீங்கள் கண்டென்ட் எங்கேருந்து, அதாவது அட்ரஸ் தி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேருந்து 2 ஸ்பேஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் லைனோட கண்டினியூஷனை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க.
இங்கே பாருங்கள், இங்கே இந்த டூ அட்ரஸ் வந்து 55 டிகிரி. இப்போது பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட்டுன்னு வருது. இப்போது நம்ம இதை அப்படியே கண்டினியூஷன் பண்ணோம் அப்படின்னா 55 டிகிரிக்கு மேலே போகும். இப்போ என்னென்னா இது ஒரு பேராகிராஃப் மாதிரி ஆகிடும் இல்லைங்களா? அதனால் இந்த பிரின்சிபல் செக்ரட்டரி வரைக்கும் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைனில் இந்த டூ கவர்மெண்ட்டை அடிக்க போகிறேன். இப்போ செகண்ட் அட்ரஸ்ஸு நெக்ஸ்ட் லைன்லேயே இந்த பாருங்கள், இந்த அட்ரஸ் முடிஞ்சதும் நெக்ஸ்ட் லைன்லேயே இந்த செகண்ட் அட்ரஸையும் அடிச்சிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம டைப் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி நிதானமாக நீங்கள் லெட்டர் டைப் பண்ணி முடிச்சிடுங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்டுருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.